நீங்க ஒரு பேரண்டா உங்க குழந்தைங்களை பாராட்டும் போது நீ ஒரு டாப்பர், நீ ஒரு வின்னர் இப்படிலாம் பாராட்டுறீங்களா அப்படின்னா அது ரொம்பவே தப்புங்க. என்ன இதுல என்ன தப்பு இருக்க முடியும், நல்ல விஷயம் தானே சொல்றேன் அப்படின்னு கேக்குறீங்களா? நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இதுல என்ன தப்பு இருக்க முடியும்? ஒரு குழந்தைய அடிக்கடி நீ ஒரு டாப்பர், நீ ஒரு வின்னர்னு நம்ம பாராட்டும் போது நம்ம அவங்களோட அவுட்கம் ஹைலைட் பண்றோம். இதனால ஒருவேளை அந்த குழந்தையால டாப்பர் ஆக முடியல, வின் பண்ண முடியல அப்படின்னா, ஐயோ நான் வின் பண்ணல, நான் ஸ்மார்ட் கிடையாது, ஐம் நாட் இனஃப் அப்படின்ற ஒரு பிலீஃப் அந்த குழந்தைக்கு வந்துடும். இது நாளைக்கு அவங்க ஃபியூச்சர்ல கரியர் அப்புறம் லைஃப்ல எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள்ல ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் டைம் உங்க குழந்தைங்களை பாராட்டும் போது அவங்களோட அவுட்கம் பாராட்டாம அவங்களோட எஃபர்ட்ஸை ஹைலைட் பண்ணி பாராட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்க, நீ நல்ல எஃபர்ட் போடுற, நீ ரொம்ப பர்சிவரண்டா இருக்க, நீ ரொம்ப பேஷண்டா ட்ரை பண்ற, இப்படி எல்லாம் சொல்லுங்க. இப்படி சொல்லும் போதுதான் குழந்தைங்க எஃபர்ட் அண்ட் பிராக்டிஸ் ஒரு விஷயத்த பண்றதுல எவ்வளவு முக்கியம்ன்றத புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது அவுட்கம்னால வரது இல்லைங்க, நம்மளோட எஃபர்ட்ஸ்ல இருந்து வருது. அது மட்டும் இல்லாம கரியர் சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதே என்னால எதையும் கத்துக்க முடியும், ஃபெயில் ஆனாலும் மறுபடியும் என்னால ட்ரை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பிலீஃப்ஸ்ல இருந்து தான். இந்த மாதிரி கோர் பிலீஃப்ஸை உங்க குழந்தைங்களுக்கு யங் ஏஜ்லயே நீங்க விதைச்சிட்டீங்கன்னா பின்னால அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஹாப்பியான பர்சனா வருவாங்க. ஒரு